உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. நாடகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எல்லா விஷயமும் ஆக்ட் பண்ணுவேன். ஹீரோயின் விஜய் ஆக்ட் பண்ணுவேன். மனோகருடைய தாயார் பத்மாவதி ஆக்ட் பண்ணுவேன். பத்மாவதி என்னுடைய மாஸ்டர் பீஸ் ரோல். அப்புறம் சின்ன பிள்ளைல இந்த சின்ன வாலிபா நானதுக்கு அப்புறம் தானே ராஜபிரியன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மனோகரா போட்டிருக்கேன் டைட்டில் ரோல். அதுக்கப்புறம் நூர்ஜஹான்ல நானே ஜஹாங்கீர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மற்ற வேஷங்கள்ல கவியின் கனவுல நான் கவி ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் விதின்னு ஒரு நாடகத்துல வில்லன் ஆக்ட் பண்ணுவேன். வில்லன் ஹீரோ ஹீரோயின் மாறி மாறி நான் போட்டுக்கிட்டு இருந்த நாடக கம்பெனில நல்ல கொடுத்த எனக்கு ட்ரைனிங் தான் சினிமாவில் அப்புறம் யூஸ் ஆச்சு. ஏன்னா எல்லா வேஷமும் போடுறதுக்கு அதான் ஒரு 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 நல்ல ஒரு வழியா இருந்துச்சு. ஒரு வழிகாட்டியா அமைஞ்சது நாடக கம்பெனில எல்லாரோடும் நான் ஆக்ட் பண்ணுவேன். நாடக நடிகனா இருந்த என்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு அருமையான திருப்பு முறைன்னு சொல்லலாம். அந்த காலத்துல தேவி நாடக சபாங்கிற ஒரு நாடக கம்பெனி ரத்தனம் நடத்திட்டு இருந்தார். அங்க பாவலர் பாலசுந்தரம் எழுதின பராசக்திங்கிற நாடகத்தை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த நாடகத்தை என்னுடைய தெய்வம் பி.ஏ. பெருமாள் அவர்களும் ஏவிஎம் அவர்களும் மற்றவர்களும் போய் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு சினிமா எடுக்கிறதுக்காக அவனுடைய ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுல யாரு ஹீரோவா போடலாம் அப்படிங்கிற பிரச்சனை வந்தது. வரும்போது பெருமாள் மொழியார் என்னுடைய பேரையும் அதுல சொல்லியிருக்காரு. காரணம் அவர் சின்ன பிள்ளையில இருந்து நாடகத்துல என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் பெரிய நாடக ரசிகர். என்ன பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என் பேரை அறிமுகப்படுத்தினோன்னு திருச்சியில அப்போ விதி நாடகம் நடந்துட்டு இருந்துச்சு சக்தி நாடக சபாவில். அந்த கம்பெனில நான் இருக்கிறேன். இப்போ எனக்கு உடனே அழைப்பு வந்தது அங்கிருந்து. என்னுடைய சினிமா உலக ஆரம்பமே பிளைன்ல ஆரம்பிச்சிச்சு. ஆகாயம் ககன மார்க்கமா. நான் திருச்சியில இருந்து பிளைன்ல மெட்ராஸ்க்கு வந்தேன். வந்தோடனே டெஸ்ட் போட்டாங்க. டெஸ்ட் போட்டோன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஊருக்கு போயிட்டேன். சரி ஓகே பண்ணி மறுபடியும் என்ன கூப்பிட்டாங்க சினிமாவில் நடிக்கிறதுக்காக. என்ன சினிமாவில் ஒரு 5-6 வருஷத்துக்கு எக்ரிமெண்ட் போட்டாங்க. அப்ப என்னுடைய சம்பளம் எவ்வளவு தெரியுமோ? மாசத்துக்கு 250 ரூபாய். அப்படிதான் என்னுடைய சினிமா உலகத்தினுடைய ஆரம்பம் உண்டாச்சு. அன்னைக்கு சொன்ன வார்த்தை தெய்வாதீனமாகவும் பெரியவருடைய ஆசையினாலையும் அது உண்மையாகி அந்த வார்த்தை பலிச்சு சினிமா கலை உலகத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நிலையான அந்தஸ்தை எனக்கு கொடுத்தது. அப்போ சினிமாவில் ஒரு ரெட் டேபிசம் இருந்த காலம். யாரும் சுலபமா உள்ள நுழைய முடியாது. இப்ப மாதிரி ஓப்பனா இல்ல. அந்த காலத்துல நடிகர்கள் நடிச்சது, அவர்கள் பேசுற விதம், ஒரு 20-30 பாட்டு இருக்கிறது, இப்படி இருந்ததுனால நான் நாடக கம்பெனில புதுசா நவீனமா நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வசனம் பேசுறது, என்னுடைய வே ஆஃப் ஆக்டிங், என்னுடைய நடவடி பாவனை எல்லாம் பல பேருக்கு நம்பிக்கை வரல. அதனால என்ன பண்ணாங்க, இந்த புது பையனை போட்டு ஏன்பா இப்படி விஷ பரீட்சை பண்றீங்க, கே.ஆர். ராமசாமியோ இல்ல டி.ஆர். மகாலிங்கத்தையோ போடு அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய தெய்வம் பி.ஏ. பெருமாள் மொழியார் அவர்கள் யாரையுமே போடக்கூடாது, இதை சரியா இல்லாத காட்சியை மறுபடியும் ரீடைப் பண்ணலாம், திருப்பி எடுக்கலாம், கணேசனே நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கி மறுபடி நான் நடிச்ச காட்சியை திருப்பி இந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு சொல்லி அதெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி எடுத்து அப்படியே நான் ஆக்ட் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அதுல ஆர்வம் பாலிஷ் ஆச்சுன்னு சொல்லலாம். பாலிஷ் பண்றதுல அந்த மாதிரி பாலிஷ் ஆக ஆக என்ன நானே வளர்த்துக்கிறதுக்கு இந்த ஆரம்பம் எனக்கு ஒரு நல்ல பேஸ் அமைஞ்சுது. அதனாலதான் நான் ஒரு மற்றவர்கள் பரவாயில்ல நடிக்கலாம் சொல்ற அளவுக்கு வந்தேன். ஆனா ஆரம்ப காலத்தை என்னால மறக்கவே முடியல. நானு நாடக கம்பெனிலிருந்து வந்ததுனால நான் புது விதமா நடிக்கிறது, புது விதமா பேசுறதெல்லாம் பார்த்தோன்னே
அங்க உள்ளவங்க ஸ்டுடியோல உள்ளவங்க, என்னப்பா இந்த பையன் மீன் மாதிரி வாய் வாய் திறக்கிறான், கடக்கடான்னு என்னமோ போட்டு இந்த கூழாங்கல்ல போட்டுட்டு மெல்ற மாதிரி ஏதோ மெல்றான் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், அவங்க ஒரு விதமா வளர்ந்தவங்க, நான் ஒரு விதமா வளர்க்கப்பட்டவன். அதனால என்னுடைய சமாச்சாரம் புரியல. அப்ப நான் அழுக ஆரம்பிச்சிருவேன், வெளியில போய் நின்றுட்டு அழுதுகிட்டு இருப்பேன். அப்போ டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள, கிருஷ்ணன் இருக்கார் பெரியோர், அவர் என்கிட்ட சொல்லுவாரு, நீ கவலைப்படாத, ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க, அதுக்காக நீ மன வருத்தப்பட்டு ஆக்ட் பண்ணாம போயிடாத, நல்லா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணு, இன்னும் நல்லா ஆக்ட் பண்ணு, இன்னும் நல்லா நடிக்கணுங்கிற ஆர்வத்தை மனசுல வளர்த்துக்க. நாளைக்கு பாரு, இந்த படம் சக்சஸ் ஆனோன்னு உன் பக்கத்துல 100 பேர் யாராரு வந்தவன்னு வேணான்னு சொன்னவங்களோ அத்தனை பேர் உன் பக்கத்துல நிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய வார்த்தை அப்படியே சத்தியமா பலிச்சிருச்சு. அதனாலதான் கிருஷ்ணன் அவர்களை எந்த கூட்டத்துல பார்த்தாலும் சாஷ்டாங்கமா அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றேன். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 9150060032. நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.